எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டான ஜோவர் ரொட்டி கூட ரொம்பவே டேஸ்டியான பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 கப் தண்ணி ஊற்றுங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1.5 கப் சோள மாவு ஆட் பண்ணுறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சோள மாவு இப்போ ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த ரொட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் ரெசிபி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். பாருங்கள், மாவு தண்ணியை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை அப்படியே 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக வெந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம மாவை பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா பிசைய ஆரம்பிங்க. மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கு. இப்போ இதை நம்ம ஈவன் சைஸ் பால்ஸாக பிரித்து உருட்டிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம தேக்க ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக மாவை தூவுங்க. இப்போ உருண்டையை மாவில் போட்டு நல்லா உருட்டிக்கோங்க. சப்பாத்தி கல்லில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு தேக்க ஆரம்பிங்க. மாவு கொஞ்சம் ஒட்டுறா மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மாவு தூவிடுங்க. நான் கட்டர் யூஸ் பண்ணுறேன் ரவுண்ட் ஷேப்பில் வரத்துக்காக. அப்போது எல்லா ரொட்டியும் ஈவனாக பார்க்க நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவை ரொம்ப மெலிசாக தேக்கலை, கொஞ்சம் திக்காக தான் தேய்ச்சிருக்கேன். கொஞ்சம் திக்காக தேய்க்கும் போது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக பர்ஃபெக்டாக ஷேப்பில் வரும். ஸோ இப்போ எல்லா மாவையும் ஈவனாக தேய்ச்சிட்டு ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தவாவை சூடு பண்ணுங்கள். தவா நல்லா சூடானதும் தேய்ச்ச ரொட்டியை தவாவில் போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்க ரொட்டி மெதுவா உப்பி வந்திருக்கு. எல்லா பக்கமும் லைட்டா பிரஸ் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ரொட்டி வெந்ததும் மேலே கொஞ்சமா நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவுங்க. தடவி விட்டுட்டு தவால இருந்து எடுத்துட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. இந்த சோள ரொட்டி ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்த்தி ரெசிபி. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஜோவர் ரொட்டி நல்ல பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குருமாக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மசாலாவை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு போலில் நான் ஃபஸ்ட்டு 6 முந்திரி பருப்பு போடுறேன். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. சப்போஸ் உங்களுக்கு கசகசா கிடைக்கல, உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமல் கூட நீங்கள் இந்த மசாலாவை செய்யலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை ஊற வச்சுக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணியில் ஊற வச்ச மசாலா பொருட்களை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணியோட தான் நான் சேர்க்குறேன். இதோட நான் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் அதுவும் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சிடணும். ஸோ மையாக அரைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ மசாலா பேஸ்ட் ரெடி. பாருங்கள் நல்லா மையாக அரைஞ்சிருக்கு. இது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருப்பேன். இப்போ அடுத்து நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன்.
அடுத்து இதில் நான் ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்க்குறேன். ஸோ இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ ஹோல் ஸ்பைசஸ் போட்ட பிறகு லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லா வரும். இப்போ அடுத்து இதில் நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கின பிறகு அடுத்து நான் இதில் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா குக் ஆகும். ஏன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் இதை தனியாக வேக வச்சு இதில் சேர்க்கலை, டைரெக்டாகவே நம்ம எல்லாமே இதிலேயே நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா உருளைக்கிழங்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் கழித்து நான் இதில் 3 பச்சை மிளகாவை கீறி சேர்க்குறேன். இதோட ஒரு போல் ஃபுல்லாக பச்சை பட்டாணி. ஸோ பட்டாணி நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த குருமாவோட ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இது பச்சையாக தான் சேர்க்குறேன், இதெல்லாம் வேக வைக்கலை. ஸோ பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்து நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்க்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி பாருங்கள் நல்லா நறுக்கி இதில் சேர்க்குறேன். ஸோ தக்காளி போட்டு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1.5 டீஸ்பூன் காரம். உப்பு காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போவே பார்க்குறதுக்கு கலர் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ளேம் மீடியமில் வச்சு நான் இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கடாயை மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்குலாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்க்க போகிறோம். ஸோ மசாலாலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மசாலா பேஸ்ட் போட்ட உடனே ரொம்ப திக்காயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுத்து இதில் நல்ல டேஸ்ட்டுக்கும் வாசனைக்கும் ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ் புதினா முழுசாகவே இந்த இலையோடு அப்படியே சேர்க்குறேன். ஒரு கையளவு கொத்தமல்லி அதையும் சேர்க்குறேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்க்குறேன். கடைசியில் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் போட்டாச்சு, மிக்ஸும் பண்ணியாச்சு. இப்போ கடாயை மூடி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திறந்து பார்த்துடலாம். ஆஹா பாருங்க, குருமா வாசனை அப்படியே தூக்குது. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.